அவன் என்னை ஏமாத்திட்டான், அவன் என்னை யூஸ் பண்ணிக்கிட்டான் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். பிகாஸ் அவன் விஷயத்துல அவன் கரெக்டா தான் இருந்திருக்கான். என்னை ஏமாத்தணும், என்னை யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு அவன் விஷயத்துல அவன் வேலையில கரெக்டா இருந்திருக்கான். நான் தான் அவன் பேசின விஷயங்கள், அவன் கொடுத்த கேர், லவ், அவன் பண்ண விஷயங்கள்லாம் உண்மை அப்படின்னு நான் தான் நம்பினேன். அப்ப நான் தானே தப்பு? அவன் கரெக்டா தானே இருந்திருக்கான். சோ ஒரு கேர்ள் எனக்கு டிஎம் பண்ணிருந்தாங்க. சோ நான் ஒரு பையனை லவ் பண்ணேன், நான் தான் ஃபர்ஸ்ட் லவ் பண்றேன்னு சொன்னேன், நான் தான் ஃபர்ஸ்ட் அவன் கிட்ட போய் பேசினேன். சோ அவன் என் லவ் அக்செப்ட் பண்ணது உண்மையாவே இந்த பொண்ணை லவ் பண்ணலாம்னு சொல்லி அக்செப்ட் பண்ணானா, இல்ல வரதை ஏன் விடணும், யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி அக்செப்ட் பண்ணானான்னு தெரியல. நிறைய சண்டை வரும். ஏன்னா நான் தான் நிறைய விஷயங்கள் பண்ணுவேன் அவனுக்காக. சோ நிறைய சண்டை வரும். நான் சண்டை போட்டாலும் நான் தான் போய் சாரி கேட்டு பேசுவேன், அவன் சண்டை போட்டாலும் நான் தான் சாரி கேட்டு பேசுவேன். பட் அப்பப்ப இடையில சொல்வான் இதெல்லாம் செட் ஆகாது, இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னா அப்பவே எனக்கு ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுத்திருக்கான் கழட்டி விடுறதுக்கு. நான் தான் ஏதோ கோவத்துல பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு இருந்திருக்கேன். சோ இப்போ நினைச்ச மாதிரியே அவன் போயிட்டான். பட் நம்ம லைஃப்ல வரவங்க ஏன் வராங்க, ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்லாம் தெரியாது. பட் நம்ம மேலயும் தப்பு இருக்கு. நாம ஒரு விஷயத்த அக்செப்ட் பண்றோம் இல்லையா, அது உண்மையா பொய்யா, உண்மையாவே இவங்க எதுக்காக நம்ம கிட்ட பேசுறாங்க அப்படின்னு தெரியாமலே ஒரு விஷயத்த நம்ம அக்செப்ட் பண்றது நம்ம சைட்ல தான் இருக்கு. சோ தப்பு நம்ம மேலயும் இருக்கு. சோ இதுக்கப்புறம் கொஞ்சம் உஷாரா இருங்க.